வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்காங்க ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நேற்று நான் கொடுத்திருந்தபடி மார்க்கெட்டுக்கு 24,612 அப்படிங்கிறது பையபோ லைனாக கொடுத்துருந்தேன். செல் பிலோ லைன்கிறது 24,545 கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டாக மார்னிங்கே வந்து அதில் மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்க. செல் பிலோ லைனுக்கு கீழே இருந்திருந்தாதான் மார்க்கெட்டு செல்லாக வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம். நேற்று லோவை பிரேக் பண்ணல, நல்லா பார்த்துக்கோங்க. இப்பவும் சொல்றேன், இது இந்த மாதத்தினுடைய செகண்ட் கேண்டில் கான்செப்ட்ல நேற்றுக்கு வச்சிருக்கக்கூடிய ஹையும் நேற்றுக்கு வச்சிருக்கக்கூடிய லோவும் இதற்குள்ளதான் மார்க்கெட் ஒரு ரேஞ்சா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா மார்க்கெட்டு ஆக்சுவலா நம்ம மார்க்கெட் மட்டும் ஜிஎஸ்டி நியூஸ்னால கொஞ்சம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் இதை பத்தி நம்ம திங்க் பண்ண வேண்டாம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து நீங்க ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க. இண்டெக்ஸ் முக்கியம்தான், அதை விட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ் மூலயமாவே அதனுடைய ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வெல் டு டூ வரலங்க. இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நீங்க கத்துக்கோங்க. கத்துக்கிட்டா அது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க. இதே 15 மினிட்ஸ்ல வச்சு காமிக்கிறேன். செல் பிலோ லைனுக்கு கீழே வர முடியல, மார்க்கெட்டு பையபோ லைனுக்கு போய் டச் ஆகுது. திருப்பி செல் பிலோ லைன் ரீடெஸ்ட் திருப்பி மேலே போனது, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அடிச்சுட்டு திருப்பி மேலே போனது, அதுக்கு அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் அடிச்சிருக்கு. ஸோ இவ்வளோதான் மார்க்கெட்ல இன்னைக்கு நடந்ததுங்க. சரிங்களா, மார்க்கெட்டு ஆக்சுவலாக இன்னைக்கு பாசிட்டிவா இருந்திருக்கு. பட் அதான் செல் பிலோ லைனுக்கு கீழே வரலைனாலும் இப்படிதான். இதுவே பையபோ லைனுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியலைனாலும் இங்கே செல் பிலோன்னா இங்கே இவ்வளோ தூரம் வரலாங்க. ஸோ அந்த கான்செப்ட் இதில் ஒர்க் ஆகும், பார்த்துக்குங்க. அதனால இந்த விலை இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைக்கும் போது நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா கூட போதுமானதுங்க. ஓகேங்க, நான் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன கொடுத்திருந்த வேல்யூ எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துடலாங்க. நான் நேற்று கொடுத்திருந்தது 24,600 கால் 133 ரூபாய்க்கு மேல இருந்தோம். மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா இன்னைக்கு மார்னிங்கே ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல க்ளோஸ் வைக்கிறாங்க. ஆஃப்டர் தட் அதுக்கு மேல அந்த 133 தான் சுத்திக்கிட்டே இருந்தாங்க. அடுத்தது நான் முக்கியமான விலைன்னு சொன்னது 175 இன்னைக்கு டார்கெட் அடிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் போனதெல்லாம் விட்டுருங்க. இங்க 133க்கு கீழே க்ளோஸ் வைக்கும் போது இங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தங்க. ஸோ நான் எப்படி அந்த செல் பிலோ லைன் கொடுத்துருந்தனோ எல்லாமே ஒரே கான்செப்ட் தாங்க. எக்ஸாக்டா அந்த இடத்துக்கு விலையை டச் பண்ண முடியல 940க்கு. ஸோ இங்க போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், 940க்கு இந்த விலையை செல் பிலோ லைனை டச் பண்ண முடியல. ஸோ இது காமனா நம்ம கொடுக்கக்கூடிய விலை எஃபெக்ட் இப்படிதான் இருக்கும். சரிங்களா, நீங்க எதுல வேணாலும் நான் சொல்றேன், மேக்ஸ் சார்ந்து யார் சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க, அது இன்னும் ஈஸியா இருக்குங்க. ஓகே, இது ஓகே. இது படி பாத்தீங்கன்னா 91 ரூபாய் விட்டு கொடுக்கும்போது இன்னும் ஃபர்தரா ஃபால் தான் வந்திருக்கும். 91 ரூபாய்ங்கிறது 1.30க்குங்க, கீழே அதைக்குமே அப்பவும் 133 ரூபாய் நல்ல பிரீமியம் டிகே நடந்திருக்கு. காலையும் பிரீமியம் உடனேலாம் கொடுக்க கிடையாது, கீழே இறக்கி இறக்கி புட்டை மட்டும் இறக்கிட்டே இருந்திருக்காங்க. காலையும் கீழே இறக்கி வச்சுதான் பண்ணியிருக்காங்க. பெரிய மொமெண்டம்னா இன்னைக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா, இப்ப கிடைச்சது கிட்டத்தட்ட 1.30க்கு கிடைச்சதுதான் மொமெண்டம். ஸோ இதை கேட்ச் பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல டீசென்டான ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். ஓகே, இதே நம்ம மேஜிக்கல் லெவல்ஸ் பார்த்துடலாங்க. அந்த வேல்யூஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். இன்னைக்கு என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140ன்னு செலக்ட் ஆயிருக்கு. 550 கால். இது நீங்க எந்த இதுல வேணாலும் எடுத்துக்கோங்க. 140 இது காலையிலே விட்டு கொடுத்துட்டாங்க புட்டு. ஸோ அப்பவே புட் சைடு என்ட்ரி இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆஃப்டர் தட் மார்க்கெட்டை இது தாண்டி போனது 3 டார்கெட் அடிச்சிருச்சு. இந்த ரெட் கலர் மட்டும்தான் டார்கெட்டுங்க. ஸோ இதுக்கு இடையில இருக்கிறது இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஆவரேஜ் ப்ரைஸ்ங்க. ஸோ இந்த டார்கெட், இந்த 3 கோடு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இது எல்லா இடத்துலயும் வேலை செஞ்சிருக்கும். இதை நீங்க இப்ப உதாரணத்துக்கு மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, 24,700ன்னு வச்சுக்கோங்க. 24,700 காலை போய் பார்த்தீங்கன்னாலும் 24,700 கால்
24,700 கால். அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து 68ங்க. இதனுடைய லோ இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தெரியுங்க. பாத்தீங்களா 64.30. ஸோ 68 அப்படிங்கிறதுல அப்படியே நீங்க வரிசையா கோடு போட்டு போனீங்கனாலே போதுமானது. 68, 94, இதுக்கு இடையில இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வேல்யூவை கூட்டினீங்கன்னா 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருந்திருக்கும். ஆஃப்டர் தட் 140 போய் அடிச்சதுதான் இன்னைக்கு மார்க்கெட். 60 ரூபாய்க்கு வாங்குறது 140ங்க. சரிங்களா 68, 94, 115ங்கிறது ஒரு டார்கெட். 115. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்ல ஏன் நடக்குது? டெய்லி இதுதான் மார்க்கெட் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இதை நீங்க தெரிஞ்சு இந்த வேல்யூ படி ட்ரேட் பண்ணாலே போதுமானதுங்க. சரிங்களா சிம்பிளா பாருங்க மார்க்கெட் அப்படின்னு மட்டும்தான் சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. 24,600 புட்டு இதை நான் வச்சிடுறேன். பட் இது ஒரு நாளும் இப்படியே தான் நடந்துட்டு இருக்கும். இது 68 ரூபாய்க்கு கீழேயே இன்னைக்கு வந்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் இண்டெக்ஸில் போய் அந்த வேல்யூ இந்த வேல்யூன்னு போட்டுட்டு இருக்கிறதுக்கு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே சூப்பராக இருக்குங்க. ஓகே, அதே இன்னைக்கு நான் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் வேல்யூஸ்ல என்ன நடந்திருக்கு? 24,550 கால் வந்து 151 ரூபாய்க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைடில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுவும் அதே மாதிரி எல்லா டார்கெட்டையும் 197 முன்னாடியே அடிச்சுட்டாங்க. திருப்பி 152 டச் ரீடெஸ்ட் எடுக்க வராங்க. திருப்பி அதே அதுக்கு அடுத்த டார்கெட் அடிச்சிருக்காங்க. இவங்க காலையில 125க்கு கீழே க்ளோஸ் வைக்கும்போது புட்ல என்ட்ரி எடுக்க கூடாதுன்னு முடிவாயிடுச்சு. ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் வேணா கிடைச்சிருக்கு. 81 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்தா 105 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது. இது நம்ம காலையில ஷேர் பண்றது. இதே வந்து மார்க்கெட் மெயின் ஸ்ட்ரைக் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா 24,570க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு அர்த்தங்க. இதை இப்படிதான் நீங்க பார்க்கணும். சரிங்களா ஓகேங்க, நாளைக்கு மார்க்கெட்டை பத்தி ரிவ்யூ பார்த்துடலாங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பையபோ லைன்ங்கிறது 24,756ங்க. இப்போதைக்கு மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் மட்டும் திங்க் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேற்றுக்கு வச்சிருக்கக்கூடிய ஹையை பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் வந்து மார்க்கெட் ஃபர்தரா புல்லிஷ் ஆக வாய்ப்பு உண்டு. ஸோ அது நடந்தால் ஃபர்தரா 24,940 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா ஓகே, அதுக்கு அடுத்தடுத்து ரெசன்ஸ் நம்ம பார்த்துடலாங்க. அதுக்கு கீழே 24,888 இதெல்லாம் நல்ல வால்யூமோடு கிடைச்சதுன்னா தாராளமாக கிடைக்கலாங்க. அதே மாதிரி 24,888ங்கிறது ஒரு ரெசன்ஸா செயல்படும். 24,844ங்கிறது அதுக்கு அடுத்த ரெசன்ஸா செயல்படும். அப்படியே கீழே வந்தா 24,814ங்கிறது ஒரு நல்ல ரெசன்ஸா செயல்படும். அதுக்கும் மேல 24,776ங்க. ஆனா 24,756 தாண்டி நல்ல பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தான் பையபோ லைனா செயல்படுங்க. அதே சப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா 24,686 இடையில ஒரு சப்போர்ட் இருக்கு. அதே செல் பிலோ லைன்ங்கிறது 24,638ங்க. அதுக்கு கீழே வரும் பொழுது கண்டிப்பா வந்து நேற்று லோ வரைக்கும் வர்றது கூட வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் 24,586, அதையும் உடைக்கும் போது 24,533, அதுக்கும் கீழே போனா 24,494, அதுக்கும் கீழே போறாங்க அப்படின்னா 24,455ங்க. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு மார்க்கெட்டுடைய கீ வேல்யூவா செயல்படுங்க, இம்பார்ட்டன்ட் லைனா செயல்படும். அதே வந்து 24,700 கால், அதே மாதிரி 750 புட்டு, ரெண்டு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 24,700 கால் 123 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிற ட்ரெண்டை மட்டும்தான் இதுல நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதுவே 24,750 புட்டு 123 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறத மட்டும்தான் இங்க சொல்ல வரேன். இதனுடைய தொலைவுங்கிறது 102 to 143ங்க. ரெண்டு சைடுமே அதை நோட் பண்ணிருக்கிறேன். 102 to 143 வரைக்கும் அதனுடைய டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்குடைய இம்பார்ட்டன்டான விலைங்கிறது 96 கால் சைடும், அதே 160ங்கிறது புட் சைடும் செயல்படும். கால் அதிகபட்சம் போனா 179 வரைக்கும் போகும். அதே புட்டு போனா 243க்கு வரைக்கும் கூட போகலாங்க. ஸோ 160 வரும்போது முடிவு எடுத்துக்கோங்க. சரிங்களா
அது புட்டு போனால் அதே மாதிரி அந்த மாதிரி மட்டும் திங்க் பண்ணுங்க. இங்கேயே பாருங்க, இதே வேல்யூவை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் 75 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். ஒரு ஈஸி ட்ரேட் அப்படின்னா இது எப்படி நடந்திருக்குங்கிறத பாருங்க. 116, ஒரு நிமிஷம் இதையும் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கேல்சி எடுத்து நீங்களே டோட்டல் போட்டு பாருங்க. 24,700 காலு 116 பிளஸ் 78.30 பிளஸ் 105.50. அதாவது இந்த 75 மினிட்ஸ் உடைய செகண்ட் இந்த கிரீன் கலர் கேண்டில் நல்ல புல்லிஷா இருக்கக்கூடிய கேண்டிலுடைய 3 வேல்யூ கூட்டிக்கிறேன். ஹை லோ க்ளோஸ் கூட்டி 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 99.9ன்னு ஒரு வேல்யூ கிடைக்குதுங்க. இதை வந்து 99.9ன்னு போட்டீங்கன்னா அங்கிருந்து மார்க்கெட் ஃபர்தரா அப்சைடு போனது 143க்கு மேல போயிருக்கு. இதை வந்து நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோட கிடைக்குங்க. சரிங்களா? இவ்வளவுதான் மார்க்கெட்டு. ஸோ அது எவ்வளோ தூரம் மேலே போனாலும் ரீடெஸ்ட் ஆகி கீழே வந்து திருப்பி வந்து 99 ரூபாயில் 94 ரூபா வரைக்கும் லோ வச்சுட்டு திருப்பி மார்க்கெட் அப்படியே அப்சைடு போயிருக்கு. அவ்வளோதாங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் மார்க்கெட்டை பார்க்கணும்னு சொல்ல வரேன். சரிங்களா? ஓகேங்க. மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். இது பற்றின தகவல் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி.